மாஞ்சோலையில் இதாக அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்து அது விடுதலைக்கு முன்புருந்து நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு பண்ணுவோம். அதில் இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் வந்து முன்வைக்கிறது நம்மகிட்ட வந்து ஆக்கிரமிப்பு அதுதான். அது ரொம்ப வெறுக்கத்தக்கது, அறவே அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணுறீங்க? இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்போ தான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்கே நீங்கள் சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட்டு அங்கே கட்டி வாழ்கிறாங்க. ரெசார்ட் அங்கே இருக்கிற குடிமக்கள் வாழ்கிறாங்க, பழங்குடி மக்கள், நீண்ட காலமாக வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்கே கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட் அந்த விடுதிகளை வெளியில் எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பல்லாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போகுது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில்